குலசாமி உடல்ல வந்துச்சு அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய முடியுமா? அது என்னங்க கூடு விட்டு கூடு பாய அப்படின்னு, அந்த காலத்தில ஒரு சில மந்திரவாதி, மாந்திரீக படங்கள்ல தானங்க இது மாரிலாம் நடக்கும். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் உண்மையான்னு கேட்கலாம். கூடு விட்டு கூடு பாய்றது அப்படின்னா, இந்த உடல விட்டு இன்னொரு உடல்ல, அந்த இன்னொரு உடல்ல தன்னை வெளிப்படுத்துறது. சரிங்க. கூடு விட்டு கூடு பாய முடியுமா? எனக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அந்த தெய்வ சக்தி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் இது மாதிரி என் உடல விட்டு இன்னொரு உடல்ல, என் மேல வர்ற தெய்வ சக்தி கூட அப்படி கூடு விட்டு கூடு பாயுமா? அப்படிங்கிறத நான் அறிஞ்சத நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி. மனுஷனா, சாமியாடியா நான் கூடு விட்டு கூடு பாய முடியுமானா? முடியாது. ஆனா, நம்ம மேல வர்ற சாமி கூடு விட்டு கூடு பாயும். எப்படிங்க? அத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சாமி என் மேல வருது. ஆனா, என்னுடைய தோற்றத்த காட்டாம, என்னுடைய பங்காளியோட ஒரு தோற்றத்த காட்டும். இப்போ ஒரு குலமக்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கனவு வருது. எப்படி கனவு வருது அப்படின்னா, நம்ம சாமி இந்த என் சாமியாடி அந்த வர்ற சாமி, இந்த சாமியாடி மேல வராம வேற ஒரு உருவத்துல என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட பேசுச்சு, என்கிட்ட காட்சி குடுத்துச்சு. என்ன இந்த பிரச்சனைகள்லேருந்து, தீவினையிலேருந்து என்னைய காத்து குடுத்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுவுமே கூடு விட்டு கூடு பாயிற முறை தான். ஏன்? என்ன காரணம்? எதனால? இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு கும்பல எல்லா மக்களும் இருப்பாங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிராது. அப்ப அந்த வைக்கிற கோரிக்கைய அந்த சாமி போய் சரி பண்ணும்போது, அந்த மக்களுக்கு தெரிஞ்ச முகங்கள காட்டும். அந்த தெரிஞ்ச முகத்துல வடிவமெடுத்து, அந்த சாமியாடியோட உருவம் எடுக்காம, அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களோட உருவத்துல போய் அவங்களுக்கு காட்சி குடுக்கும். இதுவும் கூடு விட்டு கூடு வாயிற ஒரு முறை தான். சரிங்க. மனுஷனுக்கு சாத்தியம் இல்ல. தெய்வத்துக்கு சாத்தியம். இதே மாதிரி ஒரு சில தீய சக்திகளுக்கும் சாத்தியப்படும். தீய சக்திகள பத்தி நம்ம பேச வேணாம். தெய்வ சக்தியவே பத்தி பேசுவோமே. உண்மையா நடந்த விஷயங்கள அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்களா? 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தர் மேல அதாவது அவர் ஒரு ஆணு, அவருக்கு பெண் தெய்வம் வருது. அந்த பெண்மணிக்கு ஒரு ஆண் தெய்வம் வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 சாமி ஆடிகளும் அந்த எல்லையில நான் என் மேல இந்த சாமி தான் வந்துச்சு அப்படின்னு ஆடியிருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆண் தெய்வம் அந்த பெண் மேல வந்த ஆண் தெய்வம் அந்த ஆணோட உருவத்த காட்டியும், அந்த ஆண் மேல வந்த பெண் தெய்வம் அந்த பெண்ணோட உருவத்த காட்டியும் ஒரு சில பேருக்கு காட்சி குடுக்குது. அப்ப அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. என்னய்யா! இந்த சாமி இவங்க ஒரு ஆண் சாமி இந்த பெண்ணுலாம் வந்து என் மேல இந்த சாமி வந்திருக்குன்னு சொல்லுச்சு. ஆனா இந்த ரூபத்துல இந்த சாமி வருதே! ஏன்? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள உருவாக்கும். ஏன் அப்படின்னா, தேவை. அவசியம். அப்ப அந்தந்த நேரங்கள்ல அதனுடைய உருவங்கள எடுக்கும்போது, அவர்களுக்கு புரியும்படி அந்த வினைக்கு ஏற்றார் போல, இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சாமி ஒரு குழந்தையாக இருந்தாலும், அந்த ஒரு மருத்துவ தெய்வம் என்ன ஆகும்னா, அந்த குழந்தை மாரி போய் அந்த நோயிலிருந்து அவங்கள காத்துக் குடுக்கும். ஒரு பெண்மணி, ஒரு பெரிய முதியவங்க மாரி, ஒரு அருள் வாக்கு சொல்றவங்க மாரி, அவங்க உருவத்துல போயி அவங்களுக்கு அத காத்துக் குடுக்கும். ஏன் அப்டின்னா, அந்த சாமியோட நோக்கம் அவங்கள சரி பண்ணணும். அவங்கள நம்ம சாமி காத்து நின்றுச்சு அப்டிங்கிற நம்பிக்கைய குடுக்கணும். அதனால அந்த உருவத்த எடுக்கும். இந்த உருவம் எடுக்கிறதையும் கூடு விட்டு கூடு பாயும் முறை அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்த நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. சாமியாடிக்கு ஏன் சாத்தியம் இல்ல? முதல்ல கூடு விட்டு கூடு பாயணும் அப்படிங்கிறது யாருக்கும் அதாவது ஒண்ணு தெய்வ சக்தி, இல்ல தீய சக்தி. ஒண்ணு நல்ல விஷயங்களுக்கு, இல்ல கெட்ட விஷயங்களுக்கு. ஒரு சில இந்த வசியம் சார்ந்த ஒரு சில தீய சக்திகள்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயிற எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த வசியப்படுத்துறதுக்கு அவங்கள ஏமாற்றுவதற்கு, அவர்கள நம்ப வைக்கிறதுக்கு, அவங்கள கவர்ச்சிகரமா வசப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு பிடித்த அழகான அந்த ஒரு உருவத்த எடுத்து போறதுமே அந்த தீய சக்தி கூடு விட்டு கூடு பாயிற முறை தான். அதனால இந்த பதிவுல அன்பர்கள்ட்ட நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா,
தன்னுடைய உருவத்தை மாத்தி அந்த குலமக்களை காத்து நிக்கிறது அந்த கூடு விட்டு கூடு பாயிற முறை தான் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.